வணக்கம். புதுவையில் வியாபாரிகளை மிரட்டி பணம் பறிக்கும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுவை வர்த்தக சபை பொதுச் செயலாளரும் பிரபல தொழில் நிறுவன உரிமையாளருமான குணசேகரன் என்பவர் வீட்டிற்கு மர்ம நபர் யாரோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். அப்பொழுது குணசேகரன் ஊரில் இல்லாததால் அவரது தாயார் தொலைபேசியை எடுத்து பேசிய பொழுது அவரை கொலை செய்வதாக மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியுற்ற அவர் கார் ஓட்டுநரை அழைத்து பேச சொல்லிய பொழுது மர்ம நபர் இணைப்பை துண்டித்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் விரைந்து சென்று குணசேகரின் தாயாரிடமும் சென்னையிலிருந்து திரும்பி குணசேகரனிடமும் நடந்ததை கேட்டு தெரிந்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுவையில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்துள்ளது என்றும் நேற்றிரவு அரியங்குப்பத்தில் பொதுமக்களின் குடிசை வீடு மீது வெடிகுண்டு வீசியுள்ளனர். தற்பொழுது நீண்ட காலமாக வர்த்தக துறையில் இருக்கும், குறிப்பாக வர்த்தக சபை செயலாளராக உள்ள குணாவிற்கு மிரட்டல் விடுத்ததோடு வயதான காலத்தில் அவரது தாயாரை கொன்றுவிடுவதாக மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்த அவர், மேலும் அரசு இதுபோன்ற ரவுடிகளை ஒடுக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தானும் இது தொடர்பாக காவல்துறை அதிகாரி மற்றும் ஆளுநரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்த உள்ளதாக கூறினார். இது குறித்து குணசேகரின் தாயார் கூறுகையில், ஒரு போன் வந்தது, என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டதுனால நான் ஆமான்னு சொன்னேன். அப்புறம் உன் பையன் ஊருக்கு மெட்ராஸ் போயிருக்கானு கேட்டாங்க, ஆமான்னு சொன்னேன். உன்னைக்கு நீ யாருன்னு கேட்டதுக்கு என்ன ராங்கா பேசுற, நீ உன்னை சங்கர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி இப்படி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. எனக்கு ஒரே பயந்துட்டு நான் போய் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாகி கீழே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்த நம்ம டிரைவர் பிள்ளை கிட்ட கொடுத்து பேச சொன்னேன். அவர் பேசின உடனே போனை கட் பண்ணிட்டாரு. இதான், அவ்வளோதான். நான் ரொம்ப பயந்துட்டேன். மீட்டர் பொருத்தாத ஆட்டோக்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை ஆணையர் சுந்தரேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து புதுவை போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் கூறுகையில், புதுவையில் மீட்டர் பொருத்தாமல் வரம்புக்கு மீறி கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்ததால் ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தில் ஆட்டோ கட்டணம் 2 கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும் கூடுதலாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 6 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. எனவே பக்கத்து மாநிலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஆட்டோ கட்டணத்தை விட புதுவையில் நிர்ணயம் செய்துள்ள ஆட்டோ கட்டணம் அதிகம் என்பதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் ஆட்டோக்களில் மீட்டர் பொருத்தி பயணிகளிடம் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், போக்குவரத்து துறையின் இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு நல்கி பொதுமக்களும் மீட்டர் பொருத்தப்பட்ட ஆட்டோக்களில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்றும், மீட்டர் பொருத்தப்படாத ஆட்டோக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேபோன்று புதுவையின் பல பகுதிகளில் உரிய அனுமதி மற்றும் உரிமம் பெறாமல் மோட்டார் சைக்கிள்களை பொதுமக்களுக்கு சிலர் வாடகைக்கு விடுவதாக புகார் எழுந்துள்ளது. இத்தகைய செயல்கள் மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு முரணானது. மேலும் ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள் அத்தகைய வாகனங்களை எடுத்து இயக்கும் பொழுது தேவையற்ற விபத்துகள் ஏற்பட ஏதுவாகிறது. எனவே அனுமதி மற்றும் உரிமம் இல்லாமல் வாடகைக்கு விடப்படும் மோட்டார் சைக்கிள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவை காக்கைத்தோப்பில் நள்ளிரவில் அரவாணி வீட்டின் மீது வெடிகுண்டு வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரியங்குப்பம் காக்கையன்தோப்பில் வசித்து வரும் ராஜலட்சுமி என்பவரை கடந்த சில நாட்களாக உதயன் என்பவரும் மற்றும் அவரது கூட்டாளிகளும் பாலியல் தொந்தரவு அளித்து வந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட ராஜலட்சுமி காவல் நிலையத்தில் உதயன் மற்றும் அவரது நண்பர்கள் இரவு நேரத்தில் தனது வீட்டருகே வந்து தகாத வார்த்தைகளால் பேசி தொந்தரவு கொடுப்பதாக புகார் அளித்தார். எனவே போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் அவர்கள் ராஜலட்சுமியின் வீட்டின் மீது வெடிகுண்டு வீசினர். ஆனால் வெடிகுண்டு வீட்டின் மேல் விழாமல் அருகில் இருந்த காலியிடத்தில் விழுந்து வெடித்ததால் அதிர்ஷ்டவசமாக ராஜலட்சுமி மற்றும் அவருடன் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். வெடிகுண்டு வெடித்த சத்தம் கேட்டு வெளியே வந்த அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே போலீசார் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்ட பொழுது வெடிப்பொருட்கள் சிதறி கிடந்தன. அவற்றை சேகரித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இரவு முழுவதும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட அரவாணிகள் ஒன்று திரண்டு அரவாணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாதது குறித்து முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தினர். இந்நிலையில் குற்றவாளிகள் மீது 2 பிரிவில் வழக்கு பதிவு செய்து ஓடைவெளி எலி என்ற உதயா மற்றும் அவனது கூட்டாளி ராஜாவை தனிப்படை போலீசார் வலைவீசி தேடி வருகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்மணி கூறுகையில், மாநில அந்தஸ்து பெற முதலமைச்சர் குழுவாக டெல்லி சென்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் கூறுகையில், முதல்வர் திரு ரங்கசாமி புதுவை மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என்று கூறியுள்ளார். மேலும் அதனை கட்சியின் சார்பில் தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளார். மாநில அந்தஸ்து கிடைப்பதில் யாருக்கும் இரு கருத்துகள் இருக்க முடியாது. எனவேதான் முன்பு திமுக கூட்டணி ஆட்சியில் புதுவைக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் திரு ஜானகிராமன் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினார். மேலும் அப்போதைய தலைமை செயலர் சாரி தலைமையில் பொருளாதார வல்லுநர்கள் குழு அமைத்து அனைத்து கட்சி தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடங்கிய குழுவையும் டெல்லிக்கு அழைத்துச் சென்று மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தார் என்று தெரிவித்த அவர், மேலும் அதுபோன்று முதல்வர் திரு ரங்கசாமி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்தை கேட்காமல் கட்சி தீர்மானம் போடுவது முறையற்ற செயல் என்றும், சட்டப்பேரவையில் இதுகுறித்து தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு தொடர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும், எனவே மாநில அந்தஸ்து என்பது வெறும் பேச்சாக இல்லாமல் அனைத்து கட்சி தலைவர்கள், மத்திய அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆகியோர் கொண்ட குழுவை அமைத்து குழுவோடு டெல்லி சென்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் மாநில அந்தஸ்து வேண்டி கோரிக்கை வைக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், மேலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர்களான அன்னை சோனியா காந்தி, தலைவர் கலைஞர் ஆகியோரை அணுகி கோரிக்கை நிலைபெற அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். புதுவையில் நடைபெற்ற அகில இந்திய மண்டலங்களுக்கு இடையேயான தேசிய கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியை அமைச்சர் திரு தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை உப்பளம் செயின்ட் சேவியர் பாஸ்டரல் ஆலயத்தில் 10வது அகில இந்திய மண்டலங்களுக்கு இடையேயான தேசிய கேரம் விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா சங்க தலைவர் சப்தகிரி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து விளையாட்டுத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குநர் வல்லவன், ஒலிம்பிக் சங்கத்தின் வாழ்நாள் தலைவர் லோகநாதன், சங்க தலைவர் பக்தவச்சலம், துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் 150க்கும் மேற்பட்ட கேரம் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று ஆடவர் ஒற்றையர் இரட்டையர், மகளிர் ஒற்றையர் இரட்டையர் ஆகிய பிரிவுகளில் விளையாடினர். நிறைவில் பொதுச் செயலாளர் உதயகுமார் நன்றி கூறினார். புதுவை உதயம்பட்டு கேஸ் நிறுவனத்தில் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கேஸ் நிரப்பும் பணி தடைபட்டது. புதுவை வில்லியனூர் உதயம்பட்டில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கேஸ் நிறுவனத்தில் சிலிண்டர்களில் எரிவாயு நிரப்பப்பட்டு புதுவை, கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு கேஸ் சிலிண்டர்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. அவ்வாறு கேஸ் நிரப்ப வந்த லாரிகளில் முதலில் வந்த லாரிகளின் சிலிண்டர்களில் கேஸ் நிரப்பாமல் நிர்வாகத்தினர் தமக்கு வேண்டியவர்கள் லாரிகளில் கேஸ் நிரப்பியதாகவும், இதுகுறித்து லாரி ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் நிர்வாகத்திடம் முறையிட்டும் தொடர்ந்து அவர்கள் முதலில் வரும் லாரிகளுக்கு நிரப்பாமல் பின்னால் வந்த சில லாரிகளுக்கு சிலிண்டரில் கேஸ் நிரப்பியதால் ஆத்திரமுற்று லாரி ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கேஸ் நிரப்பும் பணி தடைபட்டது. மேலும் இதுகுறித்து லாரி ஓட்டுநர்கள் கூறுகையில், வெளியூரிலிருந்து வரும் தங்களுக்கு கேஸ் நிரப்ப காலதாமதம் செய்வதால் பாதிப்பு ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். புதுவை தூய ஜென்மராகினி அன்னை பேராலய பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. புதுவையின் புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுள் ஒன்றான தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் 221வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியுடன் ஜெபமாலை, கொடிபவனி நடைபெற்றது. பின்னர் மந்திரிக்கப்பட்ட கொடி புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பொருளாளர் அருள்பணி ஜோசப் அருமைசெல்வம் தலைமையில் ஏற்றப்பட்டு விழா துவங்கியது. விழாவில் திரளான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று ஜெபம் சொல்லி வழிபட்டனர்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை உதவி பங்கு தந்தையர்கள் அருள்பணி சைமன் அந்தோனிராஜ், அருள்பணி சார்லஸ் எடிசன் தலைமையில் தற்காலிக பங்கு பணி குழுவினர், பக்த சபை உறுப்பினர்கள் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை கோவிந்த சாலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தில் ஆராட்டு மற்றும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை பாரதிபுரத்தில் எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் பிரம்மோற்சவம் கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் கணபதி ஹோமம், கலசாபிஷேகம், புஷ்ப அலங்காரம், புஷ்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதன்படி முக்கிய உற்சவமான சுவாமி பள்ளிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி ஊர்வலமாக வேட்டைக்கு செல்லும் நிகழ்ச்சியும், தொடர்ந்து வேதபுரீஸ்வரர் கோவிலில் ஆராட்டும் நடைபெற்றது. விழாவில் திரளான பொதுமக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப கோஷமிட்டு வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் உலக பக்கவாத நோய் தினத்தை முன்னிட்டு பக்கவாத நோய் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவு கருத்தரங்க கூடத்தில் உலக பக்கவாத நோய் ஆர்கனைசேஷன் சார்பில் உலக பக்கவாத நோய் தினத்தை முன்னிட்டு பக்கவாத நோய் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. ஜிப்மர் நரம்பியல் துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் துறை தலைவர் டாக்டர் சுனில் நாராயணன் வரவேற்று பேசிட, சிறப்பு விருந்தினராக புதுடெல்லி மேக்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திட்ட இயக்குநர் டாக்டர் ஷாகிர் ஹிசேன் பங்கேற்று பக்கவாத நோய் பற்றியும் சிகிச்சை முறை பற்றியும் விளக்கினார். தொடர்ந்து கேரளாவைச் சேர்ந்த மருத்துவர் மாயுனுவேல் ஹாக் உரையாற்றிய நிகழ்ச்சியின் நிறைவில் டாக்டர் பரஞ்சோதி நன்றி கூறினார். கருத்தரங்கில் பல்வேறு இடங்களைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.